ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்காரு. ஒரு 4 மாதத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு. உச்சகட்டமாக இருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆர்வம்ன்றது பயங்கரமாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வர மாதிரி தெரியுது. எதுக்குன்னா 11ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே அது வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கு லாபஸ்தானம். அதோட நேமே லாபஸ்தானம். ஸோ லக்னாதிபதி போய் உச்சகட்டமாக லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்னன்னா ஒரு 4 மாதத்துக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்படியே நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் முக்கியமாக உங்களோட இளைய சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 11ஆம் வீடு பார்த்தீங்கன்னால ஃப்ரெண்ட்ஸு, எல்டர் சிப்ளிங்ஸ் அப்படியே லாபத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களோட கெரியர் வைஸ் ஆகட்டும், உங்களோட பிஸ்னஸ்